ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் மேட்ச் மாதிரி த்ரில்லிங்காக போச்சு. வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். நிஃப்டி 50 ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுமா அப்படின்னு எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 26,300 வரைக்கும் போன நிஃப்டி அப்புறம் ஹெவி செல்லிங்னால அந்த ப்ரைஸை தக்க வச்சுக்க முடியாமல் ஆல் டைம் ஹைக்கு கீழே தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. கோல்டு சில்வர்லலாம் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கோல்டு பீஸ் சில்வர் பீஸை அக்யூமுலேட் பண்ணுறவங்க இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸில் ஃபினான்ஷியல் செக்டரை சேர்ந்த 3 ஸ்டாக்ஸ் தான் இடம் பிடிச்சிருந்தது. அதே போல் ஆட்டோ செக்டரில் இருக்க ப்ராஃபிட் புக்கிங்னால டாப் லூசர்ஸில் 3 ஆட்டோ செக்டரோட ஸ்டாக் இடம் பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது செக்டோரல் கெய்னர்ஸ் அப்புறம் செக்டோரல் லூசர்ஸ். நிஃப்டியோட அட்வான்சஸ் டிக்ளைனை பார்த்தாலும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருந்தது. கவர்மெண்ட் 7,280 crores ரேர் எர்த் மினரல் ப்ரொடக்ஷனுக்காக இன்சென்டிவ் அனௌன்ஸ் பண்ணனால 2 மைனிங் கம்பெனிஸ் ஜிஎம்டிசி எம்ஓஐஎல் இந்த 2 கம்பெனியோட விலை ஏற்றத்துக்கு இன்னைக்கு இந்த நியூஸ் தான் காரணம். அசோக் லைலாண்டோட மர்ஜர் அப்ரூவலை போர்டு மெம்பர்ஸ் அப்ரூவல் பண்ணனால இன்னைக்கு அந்த ஸ்டாக் 7% ஏறி அதோட 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸ்டெர்லிங் வில்சன் கம்பெனிக்கு 1,300 கோடி மதிப்பிலான சோலார் ப்ராஜெக்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடச்சிருக்கு. அதே போல் பட்டேல் இன்ஜினியரிங்க்கு நம்ம ஊர்லேயே ஒரு 798 crores ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இந்த நியூஸ் அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.